Hi friends, நான் உங்க CR நண்பு. வெல்கம் டு டுடேஸ் வீடியோ. நமக்கு 2024 முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு டிசம்பர் 31. நாளையில இருந்து ஒரு புது வருஷம் பிறக்குது 2025. ஓகேவா? சோ நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா 2025ல என்னோட கோல் என்னது, நான் என்னென்னலாம் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக நான் வந்து பார்த்தோன்னா சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் ஒன்றா சேர்ந்து தான் நம்ம வந்து பார்த்தோன்னா ஜஸ்ட் 2025க்கு கோல் செட் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு 2024 எப்படி இருந்தது பர்சனலாக அந்த வருஷம் எனக்கு வந்து நல்லா பிடிச்ச மாதிரி போச்சா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நான் எல்லாரையும் ரெக்வஸ்ட் பண்ணுறதும் அதே தான். நீங்கள் என்னதுன்னா ஜஸ்ட்டு நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை நீங்கள் ஏதாச்சும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நீங்கள் ஜஸ்ட் ஒரு பேப்பரில் இல்லை ஏதாச்சும் ஒரு நோட் புக்கில் வந்து எழுதுங்க. பிகாஸ் ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் உங்களோட கோலை எழுதும் போது ஓகேவா, எழுதும் போது உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். நம்பர் 1. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கான சான்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் 40% வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் நீங்கள் என்ன கோலாக இருந்தாலும் பரவாயில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் CA எக்ஸாம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணணும், அப்படி இல்லைன்னா வந்து ஏதாச்சும் ஜிம்முக்கு போகணும், தொடர்ந்து ஜிம்முக்கு போகணும், அப்படி இல்லைன்னா வேறு எதுவாக இருந்தாலும் இன்கேஸ் நீங்கள் அதை சீரியஸாக அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தயவுசெய்து நீங்கள் எழுதுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோலெல்லாம் நீங்கள் எதுக்கு ரெசல்யூஷன் எடுக்கிறீங்க, எதுக்கு கோல் எடுத்துறீங்க, இன்கேஸ் நீங்கள் அச்சீவ் பண்ணனா கொஞ்சம் டிப்ரெஸ் ஆகிடுவீங்க, ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுவீங்க, அதெல்லாம் எதுக்கு, லைஃப்பை வந்து பார்த்தீங்கன்னா கோ இந்த ஃப்ளோவாக வாழலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. அது மேபி அது கரெக்டாக தப்பான்னு தெரியல, எனக்கு அந்த கான்செப்டில் உடன்பாடு இல்லை. ஓகேவா, நான் இப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக ஃபிக்ஸ் பண்ணுவேன். 10th 11th 12th இருந்து நான் இன்னைக்கு எவ்வளோ படிக்கணும், நான் என்ன பண்ணணும், என்னோட ஃபுல் டேவையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா டைம் டேபிள் மாதிரி நான் ஷெட்யூல் பண்ணுவேன். அதுதான் என்னோட ஹேபிட்டு. இப்போ இந்த வீடியோவில் நெக்ஸ்ட் என்னோட 1 இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஷெட்யூல் போட போகிறேன், என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, நம்ம 1 by 1 பார்க்கலாம். என்னோட ஃபாலோவர்ஸ் ஸோ அவங்களையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன், நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை நோக்கி ஓட முடியும். ஈவன் தான் அட்லீஸ்ட் அதை நம்ம ஃபுல்லாக அச்சீவ் பண்ணாலும் அதில் ஒரு 70% 60% அச்சீவ் பண்ணாலே நமக்கு அது ஒரு சக்ஸஸ் தான். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு 2024ல் எனக்கு எப்படி போச்சு அப்படின்னு பார்க்கலாம். 2024ல் நான் மோஸ்ட்டாக பெருசாக எந்த கோலும் வைக்கல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா CA எக்ஸாம் ரிசல்ட்டு இருந்தது. நான் CA எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா 2023 நவம்பர்லேயே கொடுத்துட்டேன். எனக்கு ஓகே நமக்கு ரிசல்ட் வரப்போகுது, ஜனவரி ரிசல்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருந்ததுனால நான் பெருசாக எந்த விதமான இதுவும் இல்லை, எனக்கு இது பாஸ் ஆனாலே போதும் அப்படின்னு இருந்தது. பெருசாக நான் எந்த கோலும் பண்ணல. என்னதுன்னா நான் CA பாஸ் ஆகணும், ஒரு நல்ல ஜாப்ல கிடைக்கணும். ப்ளஸ் வந்து எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருந்தது, என்னதுன்னா நம்ம CA ஆகிட்டுனா ஒரு யூடியூப் கிரியேட் பண்ணி பசங்களுக்கு வந்து பார்த்தோன்னா நம்மளோட லேர்னிங்ஸை ஷேர் பண்ணணும், நம்ம படித்ததெல்லாம் ஷேர் பண்ணணும், ஃப்ரீயாக ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கோல் இருந்தது. அது 3த்தையும் நான் அச்சீவ் பண்ணேன். CA ஃபைனலும் கிளியர் பண்ணேன், CA ஆனேன். ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு நல்ல ஜாபும் எனக்கு கிடைச்சிது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலும் ஆரம்பித்து அதுவும் நல்லா போயிட்டு இருக்கு. ஓகேவா, ஸோ 2024 மோரல்லஸ் நமக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான இயர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ 2025 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் ஆம்பிஷியஸாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கோல் செட் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து பார்த்தோன்னா லைஃப்பில் ஓகே இதுக்கப்புறம் வந்து பேர் மினிமம் ஓகே அச்சீவ் பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் குறைச்சிக்கலாம்டா, CA இருக்குது, இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேர் மினிமம் அச்சீவ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இதோட செட்டில் ஆகிடக்கூடாது. நிறைய பேர் இதோட செட்டில் ஆகிடுவாங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 100x 200x வந்து இன்னுமே பெட்டர் ஆகணும், அதுக்காக இன்னுமே நல்லாவே அச்சீவ் பண்ணலாமே வாழ்க்கையில், இது என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருசாக நம்ம இப்போ ஒன்றா சேர்ந்து கோல் செட் பண்ண போகிறோம் 1 by 1. ஓகே, இப்போ நிறைய பேர் கோல் செட் பண்ணும்போது என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, ஏதாச்சும் வாழ்க்கையில் ஒரு ஆஸ்பெக்ட்டுக்கு மட்டும் கோல் செட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இவ்வளோ தூரம் காசு, மணி, ஓகேவா, மணி அப்படின்றது ஒன் ஆஃப் த ஆஸ்பெக்ட் தான். பட் சில பேர் என்னதுன்னா அதுக்கு மட்டுமே கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்க. ஓகே நான் வந்து இவ்வளோ தூரம் வந்து சம்பாதிக்கணும், இவ்வளோ தூரம் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணணும், இவ்வளோ தூரம் வந்து நான் ரிட்டர்ன் ஏர்ன் பண்ணணும், இந்த ஒரு நல்ல ஜாப் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அஃப்கோர்ஸ் மணி ரொம்ப இம்பார்ட்டன் தான் வாழ்க்கைக்கு. பட் என்னதுன்னா அந்த ஒரு ஆஸ்பெக்டில் மட்டுமே வந்து கோல் செட் பண்ணுவாங்க. அவங்களோட பாடி, அவங்களோட ஹெல்த்தில் வந்து பார்த்தோன்னா பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. இல்லைனா அவங்களோட ரிலேஷன்ஷிப்பு, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தோன்னா பேரண்ட்ஸு, ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரிலேஷன்ஷிப்புக்கு பெருசாக வந்து கோல் செட் பண்ண மாட்டாங்க. பட் நம்ம அந்த மிஸ்டேக் பண்ண போகிறது இல்லை. நம்மளோட வாழ்க்கையில் எத்தனை ஆஸ்பெக்ட் இருக்கோ அத்தனை ஆஸ்பெக்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறோம். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பேலன்ஸ்டான சக்ஸஸ். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நிறைய காசு சேர்த்துடுவோம், பட் அதை வந்து நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கு பெருசாக நம்மக்கிட்ட பீப்புள் இல்லை, பெருசாக நமக்கு ஹெல்த் இல்லைன்னா அந்த காசு வந்து நமக்கு யூஸ்லெஸ் தான். ஓகேவா, அதே மாதிரி தான் ஆப்போசிட், நமக்கு நல்லா ஹெல்த்தாக இருக்கிறோம், பட் என்னன்னா அதை என்ஜாய் பண்ணுறதுக்கு நமக்கு காசு இல்லாட்டினாலும் அதுவும் வேஸ்ட்டு தான். ஸோ பேலன்ஸ்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம், கோல் செட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன், என்னோட லைஃபை நான் என்ன பண்ணுறேன் ஒரு 3 ஆஸ்பெக்டாக பிரிச்சுக்கிறேன். ஓகேவா, இந்த 3 ஆஸ்பெக்டாக அதாவது எப்படி அப்படின்னு சொல்கிறதுனா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் வெல்த்து, ஓகேவா, காசு,
காசு இருந்தால் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதுவாக இருந்தாலும் மூச்சு விடுறதுக்கும் காசு தான் வேணும். ஸோ வெல்த்து அந்த ஆஸ்பெக்ட்லையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்கணும். ப்ளஸ் ஹெல்த்து, ஓகேவா? ஹெல்த்து நம்மளோட உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ரிலேஷன்ஷிப், ஓகே? ரிலேஷன்ஷிப்னா நான் சார் எச்சு லவ் பண்ணுறீங்களா, லவ்வர் கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லை. நான் இன்னுமே சிங்கிள் தான். ரிலேஷன்ஷிப் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம வாழ்க்கையில் தேவைப்படுற பீப்புள், அது பேரண்ட்ஸாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், பார்ட்னராக இருக்கலாம், யாராக இருக்கலாம். பட் என்னன்னா அந்த பீப்புளுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இன்வெஸ்ட் பண்ணணும், ஓகேவா? அவங்க கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்களுக்கு பிடிச்சது பண்ணணும். அப்படி இருந்தால் தான் அந்த ரிலேஷன்ஷிப் க்ரோ ஆகும். ஜஸ்ட் லைக் தட் வந்து பார்த்தோன்னா அப்படியே இருந்தானா க்ரோ ஆகாது. அதுக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டைம், எனர்ஜி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ இந்த 3 ஆஸ்பெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயிக்கணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான வெற்றி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வயசாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். வயசாகிடுச்சுன்னா நமக்கு வெல்த் இருக்கும், காசு நிறைய சம்பாரிச்சிருக்கோம். பட் என்னன்னா ஹெல்த்து பெருசாக இருக்காது, நிறைய பீப்புள் இருக்க மாட்டாங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. பட் இதே நம்ம சின்ன வயசு ஸ்கூல் டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா காசு பெருசாக இருக்காது, பட் நல்ல எனர்ஜி இருக்கும், நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க. அதுவும் வந்து பார்த்தோன்னா தப்பு தான், இதுவும் தப்பு தான், ஓகேவா? சரி, தப்புன்றது நான் எப்படி சொல்கிறேன்னா எல்லாமே கரெக்டாக இருந்தனா தான் இன்னுமே வந்து பார்த்தோன்னா அந்த லைஃப் பெட்டராக இருக்கும். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ இந்த 3 ஆஸ்பெக்ட்லையும் வந்து நம்ம கோல் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, நல்லா ஹெல்த்தாக இருக்கணும்னா என்னென்னலாம் பண்ணணும், நல்ல வெல்த்தாக இருக்கணும்னா என்னென்னலாம் பண்ணணும், ப்ளஸ் வந்து நம்ம லைஃப்பில் நல்ல பீப்புள் வந்து இருக்கணும்னா என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா? இந்த வெல்த்து, ஓகேவா? வெல்த் அப்படின்றது நம்ம மணியை அக்குமுலேட் பண்ணுற ப்ராசஸ், ஓகேவா? மணியை அக்குமுலேட் பண்ணுற ப்ராசஸில் என்னென்னலாம் வந்து நமக்கு வந்து கோல் செட் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். நான் இந்த வெல்த்தையே நான் வந்து ஒரு 3 டைப்பாக நான் டிவைட் பண்ணுறேன், ஓகேவா? 3 டைப்பாக. அதாவது என்னதுன்னா ஆக்டிவ், அதாவது ஆக்டிவ்னா ஒன்றும் இல்லை, காசு சம்பாதிக்கணும், ஓகேவா? காசு சம்பாதிக்கணும். அது சம்பாதிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும், என்னோட டைமை வந்து கொடுக்கணும், என்னோட எஃபர்ட் கொடுக்கணும். அப்போ தான் எனக்கு என்ன ஆகும், காசு வரும். அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆக்டிவாக நான் வந்து காசு ஏர்ன் பண்ணுறேன், ஓகேவா? சம்டைம்ஸ் நான் வந்து பார்த்தோன்னா தூங்கும் போது கூட சம்பாதிக்கணும், ஓகேவா? அந்த மாதிரி நான் வந்து பண்ணுற விஷயங்களை பேசிவ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஆக்டிவ்னா ஒன்றும் இல்லை, நான் போயிட்டு வேலை செஞ்சால் தான் எனக்கு காசு வரும். பேசிவ் அப்படின்றது ஒன்றும் இல்லை, நான் சும்மா பெட்டில் படுத்துன்னு தூங்கினாலே காசு வரும். ஸோ எனக்கு ஆக்டிவ் மூலமாகவும் காசு வரணும், பேசிவ் மூலமாகவும் காசு வரணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேஷன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆஸ்பெக்டாக பிரிக்கிறேன் வெல்த்தியை. பேஷன்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேஷன்னா ஒன்றும் இல்லை, உங்களுக்கு பிடிச்ச விஷயம், ஓகேவா? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், நீங்கள் அதுக்கு காசு தராட்டினாலும் பண்ணுவீங்க, காசு தந்தனா அது அடிஷ்னல் தான், ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ போய் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன்னா அந்த கம்பெனியில் காசு தந்து தான் வேலை செய்வேன். பட் இதுவே எனக்கு ஒரு பேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், சில பேருக்கு வந்து கிட்டார் வாசிக்கிறது பேஷனாக இருக்கலாம், சில பேருக்கு டீச்சிங் பண்ணுறது பேஷனாக இருக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா காசு வராட்டினாலும் அதை வந்து நம்ம பண்ணணும்னு நினைப்போம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேஷன். காசு மேபி வரலாம், அதுக்கு நீங்கள் சின்சியராக எஃபர்ட் போட்டுறீங்க, ஃபுல் எஃபர்ட் போடுறீங்கன்னா காசு வரலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் திங் தான், ஓகேவா? உங்களுக்கு மெயின் மோட்டிவேஷன் என்னதுன்னா உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். ஸோ எனக்கு என்னதுன்னா இப்போ வெல்த் கிரியேஷன் ப்ராசஸில் நான் ஆக்டிவாகவும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இன்வால்வ் ஆகணும், பேசிவாகவும் வெல்த் கிரியேட் பண்ணணும். ப்ளஸ் வந்து எனக்கு ஏதாச்சும் பேஷன் இருந்ததுன்னா அதையும் நான் ஈக்குவலாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபாலோ பண்ணணும், ஓகேவா? இப்போ இந்த 3 ஆஸ்பெக்டில் ஒரு நிமிஷம், இந்த நான் 3 ஆஸ்பெக்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்க்கலாம், ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், ஆக்டிவாக எனக்கு காசு வரணும்னா இப்போ நான் வந்து ஜாபில் இருக்கேன், ஓகேவா? நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணலாம், இல்லை நிறைய ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டராக இருந்தேன்னா அவங்க ஏதாச்சும் ஒரு செல்ஃப் ஆக்குபைடாக இருக்கலாம். பட் நான் என்னன்னா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, ஒரு கம்பெனியில் போய் நான் ஜாபில் தான் இருக்கேன், ஓகேவா? ஸோ எனக்கு ஆக்டிவாக எப்படி காசு வரும்னா, நான் இந்த ஜாப் பண்ணுறதுனால அங்கே போயிட்டு நான் 9 to 5 இருந்து என்னோடய டைமு என்னோடய எஃபர்ட்லாம் கொடுத்தா தான் எனக்கு காசு வரும், ஓகேவா? ஸோ இப்போ என்னோட ஜாபில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி வந்து இம்ப்ரூவ் ஆகணும், அங்கே வந்து நான் எப்படி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், அதுக்கு நான் என்னென்னலாம் அடிஷ்னலாக பண்ணணும்னு சொல்லிட்டு ஜாபுக்கு என்ன கோல் செட் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பேசிவில் வந்து பார்த்திங்கன்னா 2 விதம் கண்ணா. 2 விதம் எப்படின்னா, ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஓகேவா? இப்போ நான் ஜாப் பண்ணுறேன் இல்லையா, அந்த ஜாபில் நான் வந்து நல்லா சேர்த்து இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போ தான் எனக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக காசு கொடுக்கணும். நான் தூங்கும்போது கூட, ஓகேவா? என்னதுன்னா எனக்கு என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் காசு கொடுக்கணும். அதுக்கும் நான் என்ன பண்ண போகிறோம், ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். எவ்வளோ தூரம் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எவ்வளோ தூரம் கார்பஸ் வந்து அச்சீவ் பண்ணணும், எவ்வளோ தூரம் ரிட்டர்ன் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாகவும் நம்ம என்ன பண்ண போகிறோம், கோல் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லை, பிஸ்னஸ், ஓகேவா?
பிஸ்னஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஒரு சிஸ்டமை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஒரு சிஸ்டமை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அந்த சிஸ்டம் நமக்காக வேலை செய்ய போது நம்ம தூங்கும் போதும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தோன்னா அது ரிலேட்டடாகவும் நம்ம கோல் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அது என்ன சரி எனக்கு புரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைன்னா, பிஸ்னஸ் அப்படின்றது ஆல்ரெடி தெரிஞ்சது தான். பட் என்ன அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் கிளியராக டிஃபைன் பண்ணணும்னா, நீங்கள் ஒரு ப்ராடக்ட் அப்படி இல்லைன்னா சர்வீஸ் வந்து கிரியேட் பண்ணுறீங்க. ஒரு டைம் எஃபர்ட் போட்டு கிரியேட் பண்ணுவீங்க. அந்த எஃபர்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் வந்து ரிவார்ட் கொடுக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆப்பிள் ஐஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ஜாப்ஸ் கண்டுபிடிச்சாரு. அந்த ப்ராடக்ட்டை கிரியேட் பண்ணோடனே அந்த ப்ராடக்ட்டை பேஸ் பண்ணி அந்த கம்பெனிக்கு கேஷ் ஃப்ளோ வந்துக்கினே இருக்குது. அதே மாதிரி தான் நமக்கும் அவ்வளோ பெருசாக ஆப்பிளாக இருந்தாலும் அது ஒரு சும்மா 0.1% ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் சர்வீஸ் வந்து இந்த சொசைட்டிக்கு கொடுத்தனா அது மூலமாகவும் நமக்கு தூங்கும் போது காசு வரும். ஸோ இந்த பிஸ்னஸையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த டைம் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு ஒரு நல்ல பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். அது ஃபுல் டைமாக இல்லை, ஜஸ்ட் ஒரு பார்ட் டைம் சைட் ஹஸ்ல் மாதிரி வந்து பண்ணி அது வந்து ஜஸ்ட் ஒரு 10 ரூபா வந்தாலும் அது எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். ஏன்னா அடிஷ்னலாக தான் வரப்போகுது. ஓகேவா? ஸோ அந்த பிஸ்னஸையும் வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம், ஏதாச்சும் ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம வந்து கோல் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேஷன். என்னோட பேஷன் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா நாலேஜ் ஷேரிங் அப்படின்னு சொல்லலாம். நாலேஜ் ஷேரிங், டீச்சிங், அது மெயினாக டீச்சிங். பட் டீச்சிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்டான ஆஸ்பெக்ட் தான். நாலேஜ் ஷேரிங், நான் கற்றுக்கிட்ட விஷயம், நான் லேர்ன் பண்ண விஷயம், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பீப்புளுக்கு சொல்லணும். ஸோ தட் அதை பேஸ் பண்ணி அதனால் இன்ஸ்பயர் ஆகிட்டு சில பேர் இன்னுமே வந்து ஏதாச்சும் எஃபர்ட் எடுத்து வாழ்க்கையில் முன்னேறலாம். ஓகேவா? அந்த நாலேஜ் ஷேரிங்க்கு என்னால் என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் கோல் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இன்னொன்று ஹெல்த்னா ஒன்றும் இல்லை, அதை நம்ம எப்படி அச்சீவ் பண்ணணும்? 2 விதம். ஒன்று நல்லதை சாப்பிட்ணும். ஓகேவா? டயட்டு, ஜங்க் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு எதுவும் இல்லாமல் ஒரு நல்ல விஷயங்களை வந்து சாப்பிட்ணும். ஹெல்த்தியான விஷயங்களை சாப்பிட்ணும். பாடிக்கு என்ன தேவை, நியூட்ரியன்ஸு எல்லாமே இருக்கிற மாதிரி சாப்பிட்ணும். அதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ண போகிறோம்? ப்ளஸ் எக்ஸசைஸ், உடம்பை கொஞ்சம் மூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த 2 ஆஸ்பெக்ட் வந்து நீங்கள் கரெக்டாக கான்சென்ட்ரேட் பண்ணாலே உங்களோட ஹெல்த் ஆஸ்பெக்ட் கரெக்டாக இருக்கும். ஓகே, அதுக்கும் நம்ம வந்து பார்த்தோன்னா கோல் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ரிலேஷன்ஷிப்னால் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு ஃபேமிலி அண்டு ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நம்ம சேஸ் பண்ணும்போது இவங்களையும் இக்னோர் பண்ணக்கூடாது. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான ஆஸ்பெக்ட் தான். இப்போ எல்லாமே எனர்ஜி இருக்குது, காசு இருக்குது, அதை என்ஜாய் பண்ணுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, ஃபேமிலி இல்லைனா முடிஞ்சு. ஸோ அது வேஸ்ட்டு. அந்த க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான க்ரோத் இல்லை. ஸோ இப்போ இத்தனை ஆஸ்பெக்ட் ஆஃப் மை லைஃபுக்கும் நான் சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா கோல் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அதை வந்து இன்கேஸ் அச்சீவ் பண்ணுறதாலும் நான் ஓப்பனாக ட்ரான்ஸ்பரண்ட்டாக எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா 2025 டிசம்பர் 31 இதே நாள் அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஜாபுக்கு கோல் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? அதாவது நம்ம ஜாபில் இம்ப்ரூவ் ஆகணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோடய டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 25 to 30 பீப்புள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 25 to 30 பீப்புளும் வந்து பார்த்தோன்னா ப்ரொமோஷன் கிடைக்காது. ஒரு 2-3 பேருக்கு கிடைக்கலாம், இல்லை மேக்ஸிமம் 4 பேருக்கு கிடைக்கலாம். அதுக்கு நம்மளை வந்து பார்த்தோன்னா தகுதியாக மாற்றிக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து டிசர்விங்காக இருக்கணும். ஸோ தட் வந்து பார்த்தோன்னா பீப்புள் ஓகே இவனை நம்ம அடுத்த கட்டத்துக்கு ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்மளை அப்ஸ்கில் பண்ணிக்கணும், ஏதாச்சும் நிறைய லேர்ன் பண்ணணும், நம்மளோட ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் இருக்கிற ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஆடிட் ப்ரொஃபைல். ஓகேவா? அதாவது நான் ஒரு ஆடிட்டராக தான் வந்து ஒர்க் பண்ணுறேன் ஒரு கம்பெனியில். ஸோ நான் என்ன பண்ணணும்? நிறையா வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, எக்ஸ்பிளைன் பண்ணல, நிறைய பேருக்கு புரியாது. பட் இருந்தாலும் நான் சிம்பிளாக சொல்கிறேன். நிறைய டேட்டாவை நான் வந்து அனலைஸ் பண்ணணும். ஓகேவா? நிறைய டேட்டாவை அனலைஸ் பண்ணணும். நான் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய கம்பெனி, லாட்ஸ் ஆஃப் டேட்டாவாக இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம வந்து செக் பண்ணால் தான் அதில் கரெக்ட் இருக்கா, தப்பு இருக்கா, எல்லாம் அந்த கம்பெனியில் கரெக்டாக நடக்குதான்னு பார்க்கணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நிறைய டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸை லேர்ன் பண்ணணும். அதில் மேஜராக வந்து பார்த்திங்கன்னா நிறைய டேட்டாவை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான டூல் வந்து பார்த்திங்கன்னா SQL அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த SQL லேர்ன் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஆக்சுவலாக நான் கோர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூடமி, கோர்ஸ்ரான்னு சொல்லிட்டு நிறைய வாங்கினேன். லாஸ்ட் வருஷம் இல்லை, அதுக்கும் முன்னாடி வருஷம் நான் வாங்கினேன். இன்னுமே 1.5 வருஷமாக அது வந்து தூங்கின்றா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கோர்ஸு நான் எப்படியாச்சும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு SQL முடிக்கணும். ஓகேவா? அந்த கோர்ஸை முடிக்கணும். அது வந்து ஃபஸ்ட்டு ஒன். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி லேர்ன் பைத்தான். சில பேருக்கு தெரியும் பைத்தான் அப்படின்றது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நம்மளோட டாஸ்க்கை ரொம்பவே வந்து சிம்பிளிஃபைடாக மாற்றலாம், நிறைய ஆட்டோமேட் பண்ணலாம்.
என்னென்னமோ விஷயங்கள் பண்ணலாம். நம்ம டே டு டே பண்ணுறத சிம்பிளிஃபையாக வந்து பார்த்தோன்னா ஆட்டோமேட் பண்ணிட்டுனா நமக்கு பதில் ஒரு சிஸ்டம் வந்து பார்த்தோன்னா அந்த வேலையை பண்ணணும். ஸோ எனக்கு என்னதுன்னா ரொம்ப நாளாக ஆசை இந்த 2 டூலையும் கற்றுக்கணும், SQL பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்ன அதெல்லாம் நான் கோர்ஸ்லாம் வாங்கினாலும் அதை பெருசாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி அச்சீவ் பண்ண முடியல. ஸோ எனக்கு என்ன அதெல்லாம் சரி ஓகே 2025 எப்படியாச்சும் நம்ம இதை 2 கற்றுக்கணும். அட்லீஸ்ட் ப்ரொஃபஷனல் லெவல் அட்வான்ஸ் லெவல் இல்லாட்டினாலும் கொஞ்சம் பேசிக் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கற்றுக்கணும். ஸோ தட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஜாபை இன்னுமே கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக பண்ண முடியும், இன்னுமே வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை. ஓகே, ஸோ ஜாபில் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த டார்கெட்டும் இருக்க போகிறதில்ல. இந்த 2 இது பண்ணாலே ஓகே நான் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஜாப் ரிலேட்டடாக நான் வச்ச டார்கெட். ஓகே 2025க்கு. செகண்ட், இப்போ ஜாபுக்கு முடிஞ்சிடுச்சா, இது 2மே அச்சீவ் பண்ணுறோமா இல்லையான்னு சொல்லிட்டு இயர் 2ல் பார்ப்போம். ஓகேவா, இது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு 30 மணி நேரம் 60 மணி நேரம் கோர்ஸ் தான். ஒரு 4 சண்டே உட்காந்தாலும் முடிச்சிட முடியும். பட் இருந்தாலும் பார்ப்போம் அந்த டிசிப்ளின் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் கண்ணா, இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா, நான் பெருசாக இவ்வளோ ரிட்டர்ன் அச்சீவ் பண்ணணும், நான் 20% ரிட்டர்ன் அச்சீவ் பண்ணணும், 30% ரிட்டர்ன் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு எந்த விதமான டார்கெட்டும் ஃபிக்ஸ் பண்ண போகிறதில்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒன், இப்போ தான் நான் என்னோட கரியரே ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரெஷராக சிஎல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு ஜாப் வந்து நான் போயிருக்கேன். ஓகேவா, இனிஷியல் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிட்டனை பற்றி யோசிக்கவே தேவையில்ல. உங்களுக்கு 12% வருதா 13% வருதான்னு ரிட்டனை பற்றி யோசிக்க தேவையில்ல. இனிஷியல் ஒரு 5 to 6 டேஸில் நம்மளோட ஃபோக்கஸ் எல்லாமே எங்கே இருக்கணும்னா எனஃப் கார்பஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்குமுலேட் பண்ணணும். ஓகேவா, எனஃப் கார்பஸை அக்குமுலேட் பண்ணணும். நம்ம வாங்குறத மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் முடியுதோ சேவ் பண்ணி அதை வந்து பார்த்தோன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். அது எங்கே இன்வெஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல. பட் வந்து என்னன்னா ஃபஸ்ட்டு நம்ம சேவிங்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணணும் இனிஷியல் இயரில். ஏன்னா இன்கேஸ் நீங்கள் எவ்வளோ தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 100% நீங்கள் ரிட்டர்ன் ஏர்ன் பண்ணாலும் ஒரு 1000 ரூபாய் இல்லை 10,000 ரூபாய் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா 100% அந்த 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் ஆகிறதுனால நம்ம லைஃப் பெருசாக இம்ப்ரூவ் ஆகிறதில்ல. ஸோ அதனால தான் என்ன சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் பேஸை வந்து அக்குமுலேட் பண்ணுறது தான் என்னோட நெக்ஸ்ட்டு ஒரு 4 to 5 இயர்ஸ் டார்கெட்டாக இருக்க போகுது. அதில் முதல் படி வந்து பார்த்தீங்கன்னா 2025 என்னோட எப்படி சொல்கிறது கார்பஸ் பண்ணுற ஜஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு 1 மில்லியன்னா ஒன்றும் இல்லை, ஒரு 10 lakh. ஓகேவா, 1 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்ஃபோலியோவை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை. ஓகேவா, இயர் 2க்குள்ளார என்னோட போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தீங்கன்னா 1 மில்லியன், அதாவது 10 lakhsக்குள்ளார கிரியேட் பண்ணணும். அது மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டியில் இருக்கலாம், டெட்டில் இருக்கலாம், கோல்டில் இருக்கலாம், லேண்டில் இருக்கலாம், என்ன அசட் கிளாஸில் வேணாலும் இருக்கலாம். பட் இயர் 2ல் வந்து 10 lakhs வந்து சேர்க்கணும் அப்படின்னு ஆசை. சார் அவ்வளோ தூரம் சம்பாதிக்கிறாங்களா, 10 lakhs வரைக்கும் சேவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஐடியா இல்லை. ஆக்சுவலாக நான் வாங்கலை சம்பளத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப 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 கஷ்டம்தான். பட் இருந்தாலும் பார்ப்போம். அட்லீஸ்ட் இவ்வளோ பெருசாக வந்து நம்ம டார்கெட் இருந்தால் தான் ஒரு 50% அச்சீவ் பண்ணாலும் நமக்கு வந்து ரொம்ப பெரிய சக்ஸஸ் மாதிரி தெரியும். ஓகே சரி ஓகே 1 மில்லியன் வந்து அச்சீவ் பண்ண முடியுமா என்னன்னு தெரியல. பட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம், ஓப்பனாக காட்டுறேன். ஓகேவா, இயர் 2ல் ஓப்பனாக என்னோட போர்ட்ஃபோலியோவை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இவ்வளோ தூரம் அச்சீவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் செகண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 2025 நான் வந்து எந்த விதமான டெட்டையும் வாங்கக்கூடாது, எந்த விதமான கடனும் வாங்கக்கூடாதுன்னு ஒரு குறிக்கோளில் இருக்கிறேன். ஏன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இனிஷியல் இயர்ஸு இதில் நம்ம நிறைய ரிஸ்க் எடுக்கணும்னு எனக்கு ஆசை. ஓகேவா, ஏதாச்சும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நிறைய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், இது எதுவும் வந்து பார்த்தோன்னா நிறைய ஆசை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா ஒரு முட்டுக்கட்டை மாதிரி தடுக்கிற விஷயம் டெட்டு. இன்கேஸ் நமக்கு வந்து பார்த்தோன்னா நிறைய கடன் இருக்குது, நிறைய இஎம்ஐ இருக்குது அப்படின்னா நம்மளால் எந்த விதமான ரிஸ்க்கும் எடுக்க முடியாது, நம்ம நினச்சதை பண்ண முடியாது. ஏன்னா வந்து அந்த எப்படி சொல்கிறது மந்த்லி அந்த வாங்கின கடனுக்கு இஎம்ஐ இன்ஸ்டால்மெண்ட் கட்டுறதுக்காகவே நம்ம ஒரு இடத்துல போய் லாக் ஆகிருப்போம். ஸோ அப்போ வந்து நம்மளால் ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டியே நமக்கு போயிடும். ஸோ அதனால தான் என்னதுன்னா கடன் தப்பு அப்படின்னு நான் சொல்லலை. பட் என்னன்னா இனிஷியல் இயர்ஸில் வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக அதில் ஒரு உடன்பாடு இல்லை. அதனால் வந்து நான் டெட்டே வாங்கக்கூடாது. 2025 வந்து பார்த்தீங்கன்னா நோ டெட். இப்போயும் எனக்கு டெட் இல்லை பெருசாக இல்லை, டெட்டே இல்லை. பட் 2025 நான் ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா காசு ஏதாச்சும் சம்பளம் வருதுன்னு சொல்லிட்டு லோன் போட்டு பைக் வாங்குறது, கார் வாங்குறது, அந்த கணக்கே வேணாம், அந்த கதையே வேணாம். எதுவும் இருந்தாலும் காசு இருந்தால் வாங்குவோம், காசு இல்லைன்னா ஒன்றும் வாங்க தேவையில்லை, இஎம்ஐயில் வாங்க தேவையில்லை. ஈவன் தோ கிரெடிட் கார்டு கூட நான் வந்து வச்சிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். ஓகேவா, டெட்டு இருக்கக்கூடாது. அது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டார்கெட்டு. அது வந்து நம்மளால் அச்சீவ் பண்ண முடியுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டில் எனக்கு அவ்வளோதான். ஒரு 10 lakhs போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணணும், எந்த விதமான டெட்டும் இருக்கக்கூடாது. ஜாபில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கோர்சஸ், ஒரு 2-3 கோர்சஸ் முடிக்கணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பிஸ்னஸ்.
சார் பிஸ்னஸ்னா என்ன சார், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேலையை விட்டுட்டு அப்படியே வந்து பிஸ்னஸ் மேனாக ஆக போகிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. ஒரு சின்ன ஒரு நீஷே செக்டாரை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு சின்னதாக சைடில் சாட்டர்டே சண்டே மட்டும் ஏதாச்சும் நம்ம ஐடியாவை வந்து கிரியேட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு சின்ன பிஸ்னஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும். இதை வச்சு பெருசாக சம்பாதிக்கணும் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு ஆசை இல்லை. ஸ்டார்ட் பண்ணாலே எனக்கு அது ஒரு சக்ஸஸ் மாதிரி தான். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஸ்டார்ட்டே பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலே 90% ஆஃப் த பீப்புளை கிராஸ் பண்ணி ஓடிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. அதில் என்ன சார் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக ஒரு ஐடியா இருக்குது. ஓகேவா, ஒரு ஐடியா இருக்குது. பட் நான் இப்போ அதை ரிவீல் பண்ண போகிறதில்ல. ஓகே, ஸோ என்னதுன்னா அந்த ஐடியாவை ஃபஸ்ட்டு நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். என்ன ஐடியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நான் சொல்ல போகிறதில்ல. அதை ஜஸ்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, ப்ராஜெக்ட் எக்ஸு அது கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணும்போது உங்களுக்காக தெரிய வரும். ஓகே, ஸோ தட் மீன்ஸ் எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, பிஸ்னஸ் ஐடியா. அந்த பிஸ்னஸ் ஐடியாவை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணுறதே வந்து எனக்கு ஒரு டார்கெட் தான். அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸோட டாப் லைனை ஒரு 5 lakhs வரைக்கும் கொண்டுட்டு வரணும். டாப் லைனாக ஒன்றும் இல்லை, ரெவன்யூ. ப்ராஃபிட்டை சொல்லலை, ரெவன்யூ. எக்ஸ்பென்ஸ்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா டிடெக்டே பண்ணல. எனக்கு ஜஸ்ட் கிராஸாக அந்த பிஸ்னஸ்லேருந்து ரெவன்யூ வந்தாலே போதும். அது ஒரு 5 lakhs வரைக்கும் நம்மளால வந்து பார்த்தோன்னா ஒரு டார்கெட் வச்சு ஓடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. எங்கள் ஃபேமிலிலேயும் யாருமே வந்து பார்த்தோன்னா பிஸ்னஸ் பீப்புள் இல்லை. ஜஸ்ட் என்னதுன்னா பட் நான் நிறைய பிஸ்னஸ் ரிலேட்டட் புக்ஸ்லாம் நிறைய படிப்பேன். எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும், ஆர்வமாக இருக்கும், நம்மளும் நிறைய பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம 2025 எடுப்போம். 2024 வரைக்கும் பார்த்தோன்னா ரொம்ப அகாடமிக்கலாக தான் நான் இருந்தேன். நான் நிறைய படிக்கணும், நிறைய ஜாபுக்கு போகணும், நல்ல கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னன்னா 2025 நம்ம ஓகே பிஸ்னஸ் ஆஸ்பெக்டையும் நம்ம வளர்த்துப்போம், பிஸ்னஸ் ஸ்கில்லையும் வளர்த்துப்போம். ஒரு கஸ்டமருக்கு வந்து ஒரு ப்ராப்ளமை நம்ம அனலைஸ் பண்ணி அந்த ப்ராப்ளமை அட்ரஸ் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ப்ராடக்ட்டை கிரியேட் பண்ணுவோம், கஸ்டமர் சர்வீஸை நல்லா கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஜாபில் இருக்கும் போதே நம்ம வந்து பண்ண போகிறோம். ஓகேவா, ஒரு பெரிய ப்ராப்பரான ஒரு மெயின் ஸ்ட்ரீமாக பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு நீஷே செக்டரை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஒரு பிஸ்னஸ் கிரியேட் பண்ண போகிறோம். அதுலேருந்து ஒரு ரெவன்யூவாக ஒரு 5 lakhs வரைக்கும் நம்ம கொண்டுட்டு வரலாமா அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா, ரொம்ப பெரிய ஆசை தான். எந்த விதமான பெரிய ஐடியா எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எதுவும் இல்லை. பட் இருந்தாலும் என்னதுன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், மாஸ் பண்ணுறோம். ஓகேவா, அவ்வளோதான். பிஸ்னஸ் ரிலேட்டட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இது ஒரு ஆசை. ஓகே, இதெல்லாம் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நாலேஜ் ஷேரிங். நான் என்னென்னலாம் வந்து கற்றுக்கிட்டனோ, என்னென்னலாம் வந்து பார்த்தோன்னா எனக்கு தெரியுமோ, ஈவன் அது அக்கௌண்டன்சியாக இருக்கலாம், லாவாக இருக்கலாம், இல்லைனா வந்து பார்த்தோன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம், என்னென்னலாம் தப்பு பண்ணக்கூடாது சிஏ ஜர்னியில், என்னென்னலாம் பண்ணணும், எப்படி வந்து பார்த்தோன்னா நம்மளை வந்து தயார்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோடய ஜேர்னியில் கற்றுக்கிட்ட எல்லா விஷயத்தையும் ஓப்பனாக எல்லாருக்கும் வந்து பார்த்தோன்னா சொல்லணும் யூடியூப்பில். அதுதான் வந்து பார்த்தோன்னா நாலேஜ் ஷேரிங் ஆஸ்பெக்டோட என்னோட நோக்கம். ஓகேவா, இதில் நம்ம என்ன மாதிரிலாம் வந்து பார்த்தோன்னா டார்கெட் வச்சுருக்கோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்த லிஸ்ட்டு தான் ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்க போகுது. ஓகே, ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்க போகுது. அஃப்கோர்ஸ் இது என்னோடய பேஷன், இது என்னோடய இன்ட்ரெஸ்ட்டு. இதை வந்து பார்த்தோன்னா அச்சீவ் பண்ணுறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும்னு வச்சுக்கோங்க. அதனால் இதில் நம்ம வந்து நிறையவே டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 300 ஷார்ட்ஸ் அப்படி இல்லைன்னா ரீல்ஸ். ஓகேவா, அதாவது ஷார்ட் ஃபார்ம் சொல்கிறேன். ஷார்ட் ஃபார்ம் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய போடணும். இது வரைக்கும் நான் வந்து மோஸ்ட்டாக லாங் ஃபார்ம் வீடியோ அதுக்கு தான் வந்து நான் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். ஷார்ட் ஃபார்ம் வீடியோவில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் என்னன்னா நம்மளோட அல்காரிதம் யூடியூப் இன்ஸ்டாலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஷார்ட் ஃபார்ம் தான் ப்ரொமோட் பண்ணுறாங்க. அதனால் வந்து ஓகே நம்ம ஷார்ட் ஃபார்ம்லேயே சின்னதாக நிறைய லேர்னிங் சொல்லுவோம், நிறைய ஸ்டடி டிப்ஸ் சொல்லுவோம், நிறைய வந்து இன்ஃபர்மேஷன் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நான் வந்து டார்கெட் மாதிரி எடுத்திருக்கேன். 300 அப்படின்றது ரொம்பவே அதிகம் தான். 365 டேஸில் 300 days ஃபுல்லாக வந்து நல்லா ஒரு குவாலிட்டியாக நல்லா ரிசர்ச் பண்ணி ஹெல்ப்ஃபுல்லாக வந்து நிறைய கொஞ்சம் ஃபன்னியாகவும் ஹியூமரஸாகவும் என்டர்டைன்மெண்ட்டாகவும் நிறைய கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு கோல் செட் பண்ணிருக்கேன். ஸோ நீங்கள் நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் ரீல்ஸ்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் என்னோடய சேனலில். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் என்னோட சேனலில் யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷனுக்கு மோஸ்ட்டாக எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. ஓகேவா, அதாவது லாவையும் ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு, எக்கனாமிக்ஸையும் ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு, அக்கௌண்டன்சி ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போயின்னு இருக்கு. இது அதையும் கவர் பண்ணிடலாம். மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக கணக்கில் நான் வீக்குன்னு சொல்ல மாட்டேன். பட் என்னதுன்னா நான் மேக்ஸும் போடலாமான்னு பார்த்தேன். பட் என்னதுன்னா எடுத்து பார்க்கும்போது ஐயோ இவ்வளோ நிறையா இருக்குது, இவ்வளோ தூரம் படிக்கணுமா, இவ்வளோ தூரம் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தலை சுற்றிடுச்சு. சரி ஓகே, மேக்ஸ் வந்து நம்ம ஏரியா இல்லைப்பா, பண்ணனா கரெக்டாக பண்ணணும். உனக்கு வந்து 200% கிளாரிட்டி இருந்தால் தான் பசங்களுக்கு அட்லீஸ்ட் 100% ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். உனக்கே கிளாரிட்டி இல்லைன்னா என்னடா பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அதனால் மேக்ஸை நீங்கள் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம். ஸோ ஃபவுண்டேஷன் லெவலில் நம்ம நிறுத்திப்போம். அதாவது அக்கௌண்ட்ஸு, லா, எக்கனாமிக்ஸ் இருக்குது.
நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணுறீங்கன்னா தமிழில் ரொம்பவே குவாலிட்டியான லெக்சர்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு, நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, அதோட நிறுத்திப்போமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து பார்த்தோன்னா அன்ஸ்டாப்பபிள், யாரும் தடுக்க முடியாது. ஓகேவா? நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஃபைனல் லெவல்லையும் இன்டர் லெவல்லையும் நம்ம வந்து கால் பதிக்க போகிறோம். ஓகேவா? ஃபைனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஎஃப்எம் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குன்னா அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். ஓகேவா? ஸோ எனக்கு ரொம்பவே எப்படி சொல்கிறது, நான் ஆக்சுவலாக படிக்காமலே எனக்கு வந்து பார்த்தோன்னா அந்த பேப்பர் கொடுத்தாலும் நான் பாஸ் ஆவேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ தூரம் கிளாரிட்டி இருந்தது. ஓகே, ஸோ அந்த சப்ஜெக்டில் எனக்கு இருந்த கிளாரிட்டி, எனக்கு இருந்த நாலேஜ் எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா ஃப்ரீயாக ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. ஃபைனல் ஏஎஃப்எம். சார் அப்போனா என்ன சார், நான் வந்து கிளாஸ் வாங்க தேவையில்லை, நான் வந்து மே அட்டெம்ப்ட் இல்லை நவம்பர் அட்டெம்ப்ட் கிளாஸ்லாம் வாங்க தேவையில்லை அப்படி நீங்கள் போடுறீங்கன்னு சொல்கிறீங்க, அதை மட்டும் பார்த்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லைன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நான் மே 26, ஓகேவா, மே 26 நான் டார்கெட் பண்ணுறேன். அதாவது ஈவன் தான் நான் அடுத்த வருஷம் போட்டாலும் அடுத்த வருஷம் வந்து அட்ட ஸ்ட்ரெச்சாக நான் போட மாட்டேன். அப்பப்போ எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ ஒவ்வொரு சாப்டர் நான் போட்டுருப்பேன். ஸோ ஃபைனல் ஏஎஃப்எம் இந்த நான் போடுற வீடியோஸ்லாம் மே 26 பசங்க படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ எதுக்கு சார் நீங்கள் மே 26 கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்கன்னா அடுத்த வருஷம் வந்து பார்த்தோன்னா நான் இன்டருக்கு கான்சென்ட்ரேட் பண்ணலான்னு இருக்கேன். இன்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ். ஓகேவா? அக்கௌண்ட்ஸும் இன்டரில் 2 சப்ஜெக்ட் இருக்கும், அக்கௌண்ட்ஸும் எஃப்எம். ஓகே, எஃப்எம்மும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆகஸ்ட் பசங்க, நவம்பர் 25 ஆகஸ்ட் 25 இருப்பாங்கல்ல, அவங்கள வந்து பார்த்தோன்னா கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ நீங்கள் கூடிய விரைவில் இன்டர் அக்கௌண்ட்ஸும் இன்டர் எஃப்எம்மும் ஃபுல் மேரத்தானை நம்ம சேனலில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலில் இருக்கிறீங்க, இன்டரில் இருக்கிறீங்கனாலும் வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கு யாராச்சும் தெரியும்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்னுமே பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வரப்போகுது, குவாலிட்டியான கண்டென்ட்டாக அது வரப்போகுது. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்டின் சில பேருக்கு தெரியும், பல பேருக்கு தெரியாது. என்னதுன்னா லிங்க்டின்லேயும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது நான் ஆடிட் பண்ணும்போது கற்றுக்கிட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன். ஓகேவா? ஸோ லிங்க்டின்லேயும் நான் ஆக்டிவாக வந்து மோஸ்ட்டாக இருப்பேன். அதே மாதிரி 2025லையும் நான் கண்டினியூ பண்ணணும்னு ஆசை. ஓகேவா? 2025ல் மினிமம் ஒரு 200 ஆர்டிகல்ஸ் அப்படி இல்லைனா 200 கண்டென்ட்ஸ். ஓகே, 200 கண்டென்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா போடணும். அங்கேயும் ரெகுலராக நம்மளோட லேர்னிங்ஸை நான் ஷேர் பண்ணலாம். நான் ஆடிட் பண்ணும்போது என்னெல்லாம் பண்ணணும்னு கற்றுக்கிட்டேன், என்ன பண்ணக்கூடாதுன்னு கற்றுக்கிட்டேன், எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பெட்டராக ஆடிட் பண்ணணும்னு கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட லேர்னிங்ஸை அங்கேயும் வந்து நான் ஷேர் பண்ணலாமே. ஸோ தட் என்னோட ப்ரொஃபஷனல் கம்யூனிட்டி இல்லைனா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாலும் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த ப்ராசஸில் நானும் மேபி லேர்ன் பண்ணலாம். ஓகேவா? ஏதாச்சும் கண்டென்ட் இருக்குது, நான் ஏதாச்சும் ரிசர்ச் பண்ணும்போது என்னோட நாலேஜும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வந்து லிங்க்டின்லையும் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணும், அங்கேயும் நாலேஜ் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டார்கெட் எடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் யூடியூப் அதுக்கப்புறம் லிங்க்டின்னு சொல்லிட்டு 4-5 ஆப்லேயே பண்ணிடலாம். பட் என்னதுன்னா மேபி சில பேருக்கு ரொம்ப பர்சனலைஸ்டாக எப்படி சொல்கிறது, அட்வைஸ் தேவைப்படும், அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் தேவைப்படும். ஓகேவா? அதுக்காக நான் என்ன பிளான் பண்ணிருக்கேன்னா மந்த்லி ஒரு 2 to 3 மென்டார்ஷிப் செஷன். ஓகேவா? மென்டர்ஷிப் செஷன். அது என்ன சார் மென்டர்ஷிப் செஷன், எங்கேயாச்சும் காசு வாங்கி பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லை, ஃப்ரீயாக ஜஸ்ட் ஒரு மாதத்துக்கு ஒரு 3 to 4 days வந்து நம்ம அலோகேட் பண்ணி படிச்சுன்னு இருக்கிற பசங்க, மேபி அது ஃபவுண்டேஷனாக இருக்கலாம், இன்டராக இருக்கலாம், ஃபைனலாக இருக்கலாம், அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லாரையும் இல்லை ஒரு 20 to 30 பேர் செலக்ட் பண்ணி அவங்க என்ன நிலைமையில் இருக்கிறாங்க, அவங்களால வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு என்னால் என்ன ஹெல்ப் பண்ண முடியும், அவங்க என்ன தப்பு பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் வந்து ஷெட்யூல் போட்டு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை நம்ம 1-to-1 பேசி வந்து தீர்க்கலாம். ஏதாச்சும் ஒரு ஜூம் மீட்டிங் மாதிரி நம்ம கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஜஸ்ட் ஐடியா மாதிரி நான் ரொம்ப நாளாக திங்க் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க, சார் நான் உங்ககிட்ட பேசணும் பர்சனலாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அவங்களுக்காக வந்து பார்த்தோன்னா நம்ம ஒரு இனிஷியேட்டிவ் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் ஆக்சுவலாக. ஸோ நாலேஜ் ஷேரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இதெல்லாம் பண்ணணும்னு ஆசை இருக்குது. பண்ண முடியுதான்னு பார்ப்போம். அஃப்கோர்ஸ் நம்ம நிறைய வந்து பார்த்தோன்னா சேர்த்துக்கிட்டு பட் ஓகே, கரெக்டாக நம்ம வந்து டைம்லாம் மேனேஜ் பண்ணோன்னா எல்லாத்தையும் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ஓகேவா? அவ்வளோதாங்கண்ணா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ்ஸு, நாலேஜ் ஷேரிங். ஓகே, இதெல்லாம் பண்ணாலே எனக்கு போதும், இந்த சொசைட்டி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தேவையான காசு கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே, ஜாபுக்கு பார்த்தாச்சு, இன்வெஸ்ட்மெண்ட்டு, பிஸ்னஸ்ஸு ப்ளஸ் நாலேஜ் ஷேரிங். ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஹெல்த்து. நம்ம மணியை ஃபோக்கஸ் பண்ணலாம், அதுக்காக மற்றதை வந்து பார்த்தோன்னா ஜஸ்ட் லைக் விட்டுறக்கூடாது. ஓகேவா? அதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு வந்து
என்னோடய டயட்டை நான் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துருக்கேன். நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பெங்களூரில் தான் வந்து ஒர்க் பண்ணுறேன். ஓகேவா. இப்போ எங்கள் அம்மா அப்பாலாம் வந்து சொந்த ஊர் பாண்டிச்சேரியில் இருக்கிறாங்க. என் வீட்டில் இருக்கிற வரைக்கும் நான் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தேன். ஹெல்த்தியாக இருந்தேன்னு சொல்ல முடியாது, ஹெல்த்தியாக சாப்பிட்டு இருந்தேன். ஓகேவா. பட் இங்கே வந்ததுக்கப்புறம் பெருசாக ஹோட்டல் ஃபுட்டு மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு காய்கறிலாம் சாப்பிடாமன்னா எங்கள் அப்பாலாம் நல்லா கத்துவார். அதுக்கு பயந்துக்கிட்டே நான் நிறைய சாப்பிடுவேன். பட் இங்கேனா யாருமே எனக்கு எப்படி சொல்கிறது, பின்னாடி இருந்து பார்த்துன்னு இருக்க மாட்டாங்க. நானாக தான் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கரெக்டாக நடந்துக்கணும். ஓகேவா. அதுக்காக என்னதுன்னா லாஸ்ட் இயர் நான் பெருசாக எல்லாமே ஹோட்டலில் தான் சாப்பிட்டுருந்தேன். இவன் வந்து பெருசாக எனக்கு எந்த இஷ்யூ வந்தாலும் லாங் டேர்மில் அது வந்து பார்த்தோன்னா சஸ்டைனபிள் இல்லை. கரெக்டாக அதுக்காக இல்லை, ப்ராப்பராக நம்ம வந்து பார்த்தோன்னா டயட் மெயின்டைன் பண்ணணும், நல்ல ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும், சுகர் அவாய்ட் பண்ணணும், கூல்ட்ரிங்க்ஸு ஐஸ்கிரீம்லாம் ரொம்ப அடிக்டடு, அந்த மாதிரிலாம் பெருசாக வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய முடிவு எடுத்திருக்கேன். மெயினாக என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா. மெயினாக என்ன எடுத்திருக்கேன்னா டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80 கிராம் to 100 கிராம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் அச்சீவ் பண்ணணும். ஓகேவா. ப்ரோட்டீன் அது மேபி எக்கில் இருந்துருக்கலாம், சிக்கனில் இருந்துருக்கலாம். எதுக்காகனா நான் ஜிம்முக்கு போகிறேன். ப்ரோட்டீன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானு கேட்டிங்கன்னா ரொம்ப முக்கியம் ஒரு ஹெல்த்தி மசில்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஸோ வந்து 80 to 100 கிராம் வந்து ப்ரோட்டீனை கன்சியூம் பண்ணணும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட். செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஈட் வெஜிடபிள்ஸ். சார் இது இல்லாமல் சார் ஒரு டார்கெட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை டார்கெட் வச்சா தான் நான் பண்ணுவேன். ஏன்னா இப்போ நான் பண்ணுறது இல்லை. ஓகேவா. எனக்கு வந்து ஆஃபீஸில் கேன்டீன்லேயே நல்லா வந்து வெஜிடபிள்ஸ்லாம் கொடுப்பாங்க. பட் என்னதுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு நான் நிறைய சாப்பிட மாட்டேன். பட் என்னதுன்னா எனக்கு நியூட்ரியன்ஸ் ப்ளஸ் வந்து என்னென்னலாம் தேவைப்படுதோ அதெல்லாம் வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிட்டா தான் கிடைக்கும். நான் அதை இக்னோர் பண்ணுறதுனால எனக்கு அதில் லைட்டாக கம்மியாக வர மாதிரி ஒரு ஃபீலிங். சரி ஓகே, ரெகுலராக டெய்லி என்ன காய்கறி வச்சாலும் எல்லாத்தையும் சாப்பிட்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில்லியான ஒரு டயட் வந்து நம்ம எடுத்துருக்கேன். இவன் தான் சில்லியாக இருந்தாலும் ரொம்ப முக்கியம். ஓகேவா. ஸோ இது ரெண்டு தான். டெய்லி 80 to 100 கிராம்ஸ் வந்து ப்ரோட்டீன் எடுக்கணும், ப்ளஸ் வந்து வெஜிடபிள்ஸ் நிறையா சாப்பிட்ணும். ஓகே. அதுக்கப்புறம் ஓகே சார் டயட்டு. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸில் நீங்கள் என்னென்னலாம் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஆல்ரெடி நான் ஒரு ஜிம்மில் சேர்ந்து நான் ஒரு 1 year மெம்பர்ஷிப்லாம் கட்டியாச்சு. ஜிம்முக்கு நான் போயின்னு இருக்கேன். அதை நான் ரெகுலராக மெயின்டைன் பண்ணணும். இப்போ மெயின்டைன் பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இப்போயும் மெயின்டைன் பண்ணுறேன். பட் என்னன்னா இதுக்கப்புறமும் நான் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஹிட் 3 to 4 days பெர் வீக். ஓகேவா. ஹிட் ஜிம் டெய்லியும் போயிட்டே இருந்தேன்னா இது எல்லாத்தையும் பண்ண முடியாது என்னால். ஓகேவா. அதனால தான் என்ன சொல்கிறேன்னா ஒரு மினிமம் 3 to 4 days வந்து பார்த்திங்கன்னா ஜிம்முக்கு போனாலே எனக்கு போதும். ஐ வில் பி வெரி எனர்ஜெட்டிக். ஓகே. ப்ளஸ் ஜிம்முக்கு வந்து நான் 3 to 4 days போனாலும் டெய்லியும் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 10 to 20 minutes வீட்லேயும் ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகே. ஜிம்முக்கு பொறுத்த ஒரு விஷயம் அங்கே வந்து வெயிட் லிஃப்டிங் பண்ணணும். பட் இருந்தாலும் ஜஸ்ட் உடம்பை வந்து பார்த்தோன்னா மூவ் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்தோன்னா அந்த நாள் ஃபுல்லாக என்னால் மற்ற விஷயங்களை பண்ணுறதுக்கான எனர்ஜி கிடைக்கும். ஓகே. என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் ஒரு 120 புஷ்அப்ஸ் டெய்லியும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. ஓகே. என்னால் 200 கூட பண்ண முடியும். பட் என்னன்னா பேர் மினிமம் 120. என்ன தான் நடந்தாலும், ஜுரம் வந்தாலும், சளி பிடித்தாலும், டயர்டாக இருந்தாலும், நல்லா ஒர்க்காக இருந்தாலும், எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணாலும் நான் 120 புஷ்அப்ஸ் வந்து அன்றைக்கி நான் வந்து அச்சீவ் பண்ணுறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. 365 டேஸும் ஒரு நாள் கூட கேப் விடாமல் 120 புஷ்அப்ஸ் டெய்லியும் பண்ணணும். ஓகேவா. இது வச்சு பரவாயில்ல, ஜிம்மு 3 to 4 days வந்து போனால் போதும்னு இருக்கிறேன். பட் என்னன்னா புஷ்அப்ஸு நான் 120 days வந்து அச்சீவ் பண்ணணும்னு இருக்கேன். ஓகே. பார்ப்போம். அதுக்கப்புறம் கெயின் 5 kg. ஓகேவா. இப்போ நான் கரண்ட்லி 62 kgயில் இருக்கிறேன். பட் என்னோடய பிஎம்ஐ படி 62 kg வந்து ரொம்ப அதிகம் கம்மினா இல்லை, அதுவும் நார்மல் தான். பட் என்னதுன்னா எனக்கு ஒரு 68 69 அந்த அளவுக்கு டச் பண்ணி ஓகே நம்ம பாடி மஸ்குலராக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. அதுக்காக நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ்க்கு எனக்கு நான் வச்சுக்கிட்ட கோல். ஓகே. இதெல்லாம் அச்சீவ் பண்ண முடியுதான்னு 1 by 1 பார்க்கலாம். அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப். ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட போகிறோம். இது சிம்பிள். எனக்கு வந்து பார்த்தோன்னா நிறைய வந்து ஊர் சுற்றணும், நிறைய ட்ராவல் பண்ணணும்னு ஆசை. பட் என்னதுன்னா நிறைய டைம் கிடைக்க மாட்டேங்குது. பட் இந்த வருஷம் 2025 மினிமம் ஒரு 3 trips. ஓகே. மினிமம் ஒரு 3 trips வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியோட ப்ளஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு வந்து நம்ம போகிறோம், நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், ஜாலி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்குது. மேபி அது வந்து
தமிழ்நாட்டிலே இருக்கலாம், இல்லைனா வெளியூரில் இருக்கலாம், வெளி ஸ்டேட்டில் இருக்கலாம், இல்லை வெளிநாட்டில் கூட இருக்கலாம். பட் என்னன்னா கொஞ்சம் ஏதாச்சும் பெருசாக பிளான் பண்ணணும். ஓகே, ஏதோ பக்கத்து ஊரில் பாண்டிச்சேரி பீச்சில் போயிட்டு சுண்டல் வாங்கி சாப்பிட்றது அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு நல்ல ஒரு 10 days லீவ் போட்டு அப்படியே ஜாலியாக அப்பப்போ போகிற மாதிரி ஒரு 3 trips வந்து பிளான் பண்ணலாமே. சம்மரில் ஒன்று, வின்டரில் ஒன்று, அந்தந்த சீசனில் எந்த ஊரில் என்ன ஃபேமஸ் அப்படின்னு ஏதாச்சும் நோட் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. இது ஒன்று. அதுக்கப்புறம் டாக் வித் ஃபேமிலி டெய்லி. அதாவது வந்து பார்த்திங்கன்னா, சார் என்ன சார் வீட்டில் பேச தரலாமா சார் ஒரு கோல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படின்னா பேசின்னு தான் இருக்கிறேன், பிரச்சனை இல்லை. பட் என்னதுன்னா ஏதாச்சும் நான் ஒர்க்கு வந்ததுன்னா வச்சுக்கோங்களேன், ஒர்க் வந்ததுன்னா நான் பெருசாக இக்னோர் பண்ணுறேன். எனக்கு பேச முடியலன்னா அப்படி நான் இக்னோர் பண்ணுறேன். 1-2 நாள் ஏதாச்சும் நான் பேசாமல் இருப்பேன். பட் என்னதுன்னா இல்லை நம்ம எல்லா நாளும் பேசுகிறோம், எல்லா நாளும் வீட்டில் பேசுகிறோம், என்ன தான் நடந்தாலும். ஸோ தட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துட்டு என்னோட கால்க்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் என்னன்னா நான் பண்ணலன்னா இது எவ்வளோ பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இல்லை நம்ம வந்து பார்த்தோன்னா அதுக்கு வழி விடக்கூடாது. நம்ம என்ன தான் நடந்தாலும் டெய்லியும் ஒரு ஃபோன் கால் பேசுகிறோம், ஒரு 15 minutes நல்லா பேசுகிறோம், சாட்டிஸ்ஃபைடாக வந்து நம்ம தூங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதையும் நான் ஒரு கோல் மாதிரி எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ இவ்வளோ தான். இந்த கோல்லாம் அச்சீவ் பண்ணுறோமா இல்லையா அது முக்கியம் இல்லை. பட் என்னதுன்னா இதை நோக்கி நம்ம ஓடுறோம், ஃபுல் எஃபர்ட் கொடுக்குறோம். ஓகேவா, அதில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50% 60% அச்சீவ் பண்ணாலும் ஃபுல் எஃபர்ட் கொடுத்து அச்சீவ் பண்ணனா அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். ஸோ இதெல்லாம் தான் வந்து நான் எனக்கு 2025க்கு ஃபிக்ஸ் பண்ணுற கோல். இதே மாதிரி நான் உங்களையும் ஒரு நோட்டு பேனாவை எடுத்து எழுத சொல்கிறேன். இவன் தான் சார் இல்லை சார் நான் படிச்சுன்னு இருக்கேன் சார், எனக்கு வந்து பார்த்தோன்னா அதை தவிர வேறு என்ன இருக்க போகுது, நான் அதே பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலும் ஓகே. படிச்சுட்டு இருக்கும் போது நீங்கள் அதை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூமரிக்கலாக ஏதாச்சும் நீங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். ஓகே, நம்ம வந்து பார்த்தோன்னா எனக்கு 2026 தான் என் ஃபைனல் எக்ஸாம் இருக்குது. ஆனால் 2025 நான் இத்தனை சப்ஜெக்ட் முடிக்கணும், இத்தனை கிளாஸை பார்த்து முடிக்கணும், இத்தனை % நான் கிளாஸ் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாச்சும் ப்ளீஸ் பேப்பரையும் நோட்டையும் எடுத்து எழுதுங்க. அது இன்னுமே உங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கொடுக்கும், இன்னுமே வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி கொடுக்கும். ஓகேவா, ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. டீட்டெயிலாக நம்ம வந்து கோல் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இதை அச்சீவ் பண்ணுறோமா இல்லைன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு 1 year நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோ வரணும்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் ஃப்ரெண்டுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ஜஸ்ட் லைக் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். டாட்டா, பை பாய்.